everyone, welcome to Science Academy. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போற லெசன் என்னன்னா 9th ஸ்டாண்டர்ட் சமூகவியல்ல சிவிக்ஸ் இருக்கு. அதுல லெசன் நம்பர் 1ல அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. இந்த லெசன் தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். அண்ட் இந்த லெசன் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம இந்தியானா மக்களாட்சி நாடுன்னு நம்ம ப்ரியாம்பிளெல்லாம் படிச்சிருப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம டெமோக்ராட்டிக் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் மக்களாட்சி நாடுன்னு. பட் அந்த மாதிரி நிறைய இங்கே பாருங்கள், மன்னராட்சி, முடியாட்சி, அதுக்கப்புறம் மத குருமார்கள் ஆட்சின்னு இந்த மாதிரி நிறைய ஆட்சி இருக்கும். அதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க இந்த கிளாஸில். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ரிப்பப்ளிக் அப்படின்ற ஒரு முக்கியமான டேர்ம் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லெசன் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகுது அண்டு எப்படிலாம் இப்போ மக்களாட்சி இருக்குன்னா அதுக்கு ஓட்டிங் ரைட் முக்கியமாக கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றிலாம் இதில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மேபி ஒரு 1 கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த லெசனில் இருக்கு. ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரசாங்க அமைப்புகள். அரசாங்க அமைப்புனா ஒவ்வொரு நாடும் எந்த மாதிரியான ஒரு அரசாங்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு 6 வகையான அமைப்பு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா உயர்குடியாட்சி, அரிஸ்டோக்ரஸி சொல்கிறோம். 2வது முடியாட்சி, 3வது தனிநபர் ஆட்சி, ஆட்டோக்ரஸி, அண்ட் சிறு குழு ஆட்சி, மத குருமார்களின் ஆட்சி, மக்களாட்சி. ஸோ மொத்தம் ஒரு 6 வகையான ஆட்சி கொடுத்துருக்காங்க அரசாங்க அமைப்பில். அதில் ஃபர்ஸ்ட்டு உயர்குடி ஆட்சி அப்படின்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். அரிஸ்டோக்ரஸி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது உயர்குடி ஆட்சி அதிகாரத்தில் அதிகாரம் சிறு 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 சிறப்புரிமைகள் பெற்ற ஆளும் வர்க்கத்தினரிடம் காணப்படுகிறது. அதாவது ஒரு டீம் இருக்கலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு மைனர் கிளாஸஸ் தான் இருக்கலாம். ஆனால் அவங்க தான் வந்து அந்த நாட்டையே ரூல் பண்ணுறாங்க. அதாவது ஒரு சிறுன்றாங்கல்ல, இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு வர்க்கம், ஒரு ஆளும் வர்க்கம், அவங்க கிட்ட மட்டும்தான் அந்த ஆட்சி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆட்சி அமைப்பு, அரசாங்க அமைப்பு உயர்குடி ஆட்சின்னு சொல்கிறோம். அதுலேயே இருக்கு பாருங்க, உயர்குடி ஆட்சி ஒருத்தர்கிட்ட. அது யாருன்னா இங்கிலாந்து, ஸ்பெயின், இவங்க எல்லாரும் இந்த மாதிரியான கவர்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து முடியாட்சினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அங்கே வந்து ஒரு நபர் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கிங் அதாவது கிங் ஆர் குவீன் இவங்க வந்து ரூல் பண்ணுவாங்க. ஒரு அரசரோ அரசியோ இருப்பாங்க. அவங்களோட தலைமையின் கீழே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாட்டை வந்து ரூல் பண்ணுவாங்க. கீழே வந்து பார்லிமெண்ட் இருக்கலாம், அதாவது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்போ முடியாட்சி, மொனார்கி நம்ம சொல்லுவோம். இங்கிலாந்துலேயும் மொனார்கி டேர்ம் தான் வரும். அண்ட் இங்கே வந்து இது வந்து ஒரு பர்சன், ஒரு நபர். இங்கே வந்து ஒரு ஆளும் வர்க்கம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டீமே, ஒரு குழு மாதிரி இருப்பாங்க. இங்கே வந்து ஒரே ஒரு நபர், வழக்கமாக அரசர்னு சொல்லிட்டாங்க. இவங்களால அமைக்கப்படுற ஒரு அரசாங்கம் தான் முடியாட்சி. ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த இருக்குன்னா பூட்டான், ஓமன், கத்தார், இந்த 3 இடத்துலையுமே வந்து இப்போ வரைக்கும் அரசரின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு அரசாங்க அமைப்பு தான் இருக்கு. அதை மொனார்கி அப்படின்னு சொல்ற முடியாச்சு. இதே தனிநபர் ஆட்சி அப்படின்னா ஒரே ஒரு பர்சன் கிட்ட தான் இருக்கும். அதாவது அவங்க வந்து அரச பரம்பரையா இருக்க மாட்டாங்க, இல்ல அவங்க ஒரு ஆளும் வர்க்கமா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஆனா அந்த ஒரு பர்சன் தான் டிக்டேட்டர்ஷிப், ஹிட்லர் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஒரு பர்சன் தான் அந்த நாட்டையே ரூல் பண்றாங்க. அப்போ முழு அதிகாரமும் ஒரு நபர்கிட்டயே இருக்கு, ஒரு தனி நபர்கிட்ட இருக்கு. அவங்களால அமைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் தான் தனிநபர் ஆட்சி. அது எங்கெங்க இருக்கு? நார்த் கொரியா, வட கொரியால இருக்கு, சவுதி அரேபியால இருக்கு. ஸோ அடுத்து பாருங்க, சிறு குழு ஆட்சி. இங்கேயுமே ஒரு குழு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆட்சி அமைக்கிறாங்க. ஒரு மக்கள்ல இருந்து ஒரு சிறிய குழு வந்து ஒரு நாட்டையோ அமைப்பையோ கட்டுப்படுத்திக்கிறாங்க. அது யாரு? சீனா, முன்னாள் சோவியத் யூனியன், வெனிசுலா, வடகொரியா, இவங்க எல்லாருமே. இதுவும் அந்த டிக்டேட்டர்ஷிப் மாதிரி தான் இருக்கு, தனிநபர் ஆட்சி மாதிரி. அடுத்து மத குருமார்களின் ஆட்சி, தியோக்ரஸின்னு சொல்றோம். அதாவது யாராவது ஒரு கடவுளோட சார்பா ஒருத்தர் வந்து மதகுரு இருக்காங்கன்னா அவங்களோட தலைமையின் கீழே ஒரு அரசாங்கம் அமைப்பாங்க. அதை மத குருமார்களின் ஆட்சின்னு சொல்றோம். அது வேட்டிகன் சிட்டியில இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அடுத்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களாட்சி, டெமோக்ரஸி நமக்கு தெரியும். இந்த மாதிரி, அதாவது இங்க பாருங்க, மக்களாட்சி இங்க கொடுத்துருக்காங்க.
நிறைய, அதாவது அந்த நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் வந்து ஆட்சி செய்கிறாங்க. அந்த மக்கள் எப்படி தேர்ந்தெடுத்திருப்பாங்க? ஓட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு பர்சனை, ஒரு பிரதிநிதியை அந்த நாட்டு மக்கள் ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணி அந்த செலக்ட் ஆனவங்க, ஜெயிச்சவங்க ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ரன் பண்ணுறாங்கன்னா அது மக்களாட்சி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ யார் யார் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? இந்தியா, யூஎஸ்ஏ, ஃப்ரான்ஸ், இவங்க எல்லாருமே வந்துட்டு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ ஓகேவா, இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும், இந்த டயக்ராம் பார்த்தாலே. நம்ம நாடு குடியரசு நாடுன்னு சொல்லுவோம். அதாவது குடியரசுன்ற ஒரு ரோலுக்கு யார் இருப்பா? பிரசிடென்ட் இருப்பாங்க. அவங்கள நம்ம இன்டைரக்டாக தான் எலெக்ட் பண்ணுவோம், அது தெரிஞ்சது தான். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா இங்கே ரிப்பப்ளிக் தான் பார்க்க போகிறோம், குடியரசு. ஸோ ஓகே, குடியரசுன்றது என்னன்னா மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறையே குடியரசு எனப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் மக்களிடமோ அப்படின்றது என்னன்னா மக்களே டைரக்டா ஓட் பண்ணி எலெக்ட் பண்றோம், சரிங்களா? லோக்சபா எலெக்ஷனோ ஸ்டேட் எலெக்ஷனோ. ஸோ அந்த விஷயத்த வந்து நம்ம மக்களாட்சியில வருது, மக்களுக்கு ஒரு உரிமை கொடுத்துருக்கோம், ஓட் பண்ற உரிமைன்னு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா இது ஓகே. இப்போ அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ அப்படின்னா இப்போ எலெக்ட் பண்ணி ஜெயிக்க வச்சிருப்போம்ல, அந்த பிரதிநிதிகள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கும் கண்டிப்பா. அப்ப அவங்க அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி இங்க பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்றாங்க. அப்படித்தானே பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் நடக்குது. ஸோ இந்த லைனுக்கான மீனிங் அதுதான், ஓகேங்களா? அப்படி எலெக்ட் பண்ற ஒரு பர்சனை நம்ம என்ன சொல்லுவோம்? பிரசிடென்ட்னு சொல்லுவோம். அப்ப அந்த பொசிஷன் இருக்கா, அந்த போஸ்டிங் இருக்கா, அதுதான் என்ன பண்றோம்? பிரசிடென்ட் சொல்லி அதுக்கான ஒரு நிர்ணயம் தான் ரிப்பப்ளிக், குடியரசு, குடியரசு தலைவர். இப்ப புரியுதா? ஒருவேளை நம்ம அங்க ஒரு மன்னரையோ இல்ல வேற யாராவது ஒரு அரசியோ இல்ல தியோக்ரஸியோ கொண்டு வந்து ஒரு பர்சன் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியிருந்தோம்னா நம்ம நாடு ரிப்பப்ளிக்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு இதுவே போதும், இதுவே அதிகம் தான். நான் நிறைய வாட்டி நம்ம கிளாஸ்ல சொல்லிட்டோம் ரிப்பப்ளிக்னா என்ன இதுன்ட்டு. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா இங்க பாருங்க, அடுத்த லைன்லயே இருக்கும். இவ்வகை அரசாங்கத்தில் ஒரு முடி மன்னரை காட்டிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் இருப்பார். ஸோ ஓகேங்களா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் தான் குடியரசுத் தலைவர். அது எங்கெங்க இருக்கு? இந்தியாவில் இருக்கு, ஆஸ்திரேலியாவில் இருக்கு. அடுத்து இங்க பாருங்க, ரிப்பப்ளிக்கான அந்த கொடுத்துருக்காங்க, ஹிஸ்டரி கொடுத்துருக்காங்க. ரோம் நாட்டில் முதலில் குடியரசு ரிப்பப்ளிக் என்னும் சொல் வடிவமைக்கப்பட்டது. இச்சொல் ரெஸ் பப்ளிகா என்னும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் பொது விவகாரம், பப்ளிக் மேட்டர் என்பதாகும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த அதாவது பிசி முன்னாடி 500 அந்த டேல, அந்த இயர்ல இருந்து ரோம் நாட்டில், அதுக்கு முன்னாடியே அந்த காலத்திலே ரோம் நாட்டில் இருந்து அதான் உருவாகியிருக்கு ரிப்பப்ளிக், குடியரசுன்னு. அதுக்கான விரிவாக்கம் என்னன்னா லத்தீன் மொழியில ரெஸ்பப்ளிக்கா, அண்ட் அதற்கான மீனிங் பொது விவகாரம், பப்ளிக் மேட்டர். இதை மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. அந்த டேட்டா தான் மெமரி பண்ணும், இயர் கூட விட்டுருங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னா நம்ம அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 26, 1949 தெரிஞ்சது. நடைமுறைக்கு வந்துட்டு ஜான் 26, 1950. ஓகேங்களா? அப்ப நம்ம அந்த நாளையே தான் குடியரசு நாளா கொண்டாடுறோம், ரிப்பப்ளிக் டேவா. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா மக்களாட்சினா என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. இங்க ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்னன்னா மக்களே தங்களுடைய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அனுமதி அளிக்கிற ஒரு ஆட்சி முறையை தான் மக்களாட்சின்னு சொல்றாங்க. அதாவது அந்த கவர்மெண்ட், அந்த நாட்டில் எந்த மாதிரியான அரசாங்கம் யாரு வந்து உருவாகணும், யாரு வந்து ரூல் பண்ணணுன்றது சூஸ் பண்ணக்கூடிய அந்த உரிமை மக்கள் கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த அனுமதி இருக்குல்ல, அப்படிப்பட்ட ஒரு அரசாங்க முறை, ஒரு நாடு தான் மக்களாட்சி நாடுன்னு சொல்றாங்க. இப்ப புரிஞ்சுதா? அதுல பாருங்க, இம்முறையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மட்டுமே ஆட்சி செய்ய முடியும். இப்ப யாருக்கு ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த கட்சி தானே ஆளும் கட்சியா ஆட்சி செய்யறாங்க, அதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் மக்கள் சுதந்திரமாக தாங்கள் விரும்பிய கருத்துக்களை தெரிவிக்கவும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தவும் போராட்டங்களை நடத்தவும் உரிமை பெற்றவர்கள் ஆவர். ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியம். இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நமக்கு சொல்லியிருப்பாங்களா, ஆர்டிகல் 19ல ஒரு தனி மனிதர், ஒரு இண்டிவிஜுவலோ அந்த நாட்டோட பீப்புள், நம்ம இந்தியா பீப்புளோ அவங்களுக்கான பேச்சுரிமை இருக்கு, சுதந்திரமா இந்தியாவில் எங்கேயும் பயணிக்கும் உரிமை இருக்கு, போராட்டங்கள் நடத்துறதுக்கும் உரிமை இருக்கு அனுமதி வாங்கி. ஸோ இந்த மாதிரியான உரிமைகள்லாம் கொடுக்குறாங்க, மக்களுக்கு பவர் கொடுக்குறாங்க. பீப்புள் பவர் தான் மக்களாட்சி. இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அடுத்து இந்த பாக்ஸ் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும். மக்களாட்சி டெமோக்ரஸி அப்படின்னா டெமோஸ் கிரேஷியான்னு பிரிக்கிறாங்க. இது கிரேக்க சொல்லேருந்து வந்திருக்கு. ரிப்பப்ளிக்னா எங்கே இருக்குது, லத்தீன் சொல்லேருந்து வந்திருக்கு. அதே டெமோக்ரஸினா கிரேக்க சொல்லேருந்து வந்திருக்கு. இதில் பவர் ஆஃப் த பீப்புள் இங்கே இருக்குது பாருங்கள். மக்கள் கிரசி அப்படின்னா மக்கள் கிரசி என்றால் அதிகாரம்னு சொல்கிறாங்க. மக்களோட அதிகாரம் பவர் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இங்கெல்லாம் ஜென்ரலாக இருக்கும். இங்கே பாருங்க, மகாத்மா காந்தி கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்துவதாகும். இந்த கிராமம் அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம், டைரக்டா மகாத்மா காந்தின்னு அடிச்சிடலாம். அடுத்து பாருங்க, இதெல்லாம் ஜென்ரலா இருக்கும், நீங்க படிச்சுக்கலாம். அடுத்து இங்க பாருங்க, மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. நம்ம பார்த்துருப்போம்ல, கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். நான் அதை சொன்னது யாரு, ஆப்ரஹாம் லிங்கன். ஸோ இவங்க வந்து யூஎஸ்ஏவோட பிரசிடென்ட். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கண்டிப்பாக நம்ம சின்ன வயசுலேருந்து படித்த ஸ்டேட்மெண்ட் தான். இதில் ஒரு பரிணாம வளர்ச்சி எப்படி வந்திருக்கு மக்களாட்சியிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஏதென்ஸ் உட்பட பண்டைய கிரேக்க நாட்டின் ஒரு சில நகர அரசுகளில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்களாட்சி முறை தோன்றியது. எங்க பண்டைய கிரேக்க நாட்டில் ஏதென்ஸ் உட்பட, ஏதென்ஸ் அப்புறம் கிரேக்க நாட்டில் 2005 இயர்ஸ்க்கு முன்னாடியே மக்களாட்சியை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதே நம்ம இந்தியாவில் வேத காலத்திற்கு முன்பாகவே இந்தியாவில் மக்களாட்சி முறை அமைப்புகள் இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் இன்னொன்று என்ன பார்த்தோம்னா, உள்ளாட்சி அமைப்புகளும் நம்ம படிச்சிருப்போம்ல, அதை பற்றியுமே வந்துட்டு எதில் கொடுத்துருக்காங்க, சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற ஒரு நூலில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பாருங்க, குடவோலை முறை சோழர் காலத்துலேயும் நடந்திருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு மக்களாட்சியோட பிரதிபலிப்பு தான். அடுத்து இங்கே பாருங்க, மக்களாட்சியோட அரசாங்க அமைப்பில் நம்ம பார்த்துருப்போம் அந்த ஸ்டார்டிங் பாலிட்டி கிளாஸ்லேயே, ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இருக்குன்னா ரெண்டு விஷயமான கவர்மெண்ட் ஃபார்ம் இருக்கும். ஒன்று நாடாளுமன்ற ஆட்சி முறை, அரசாங்க முறை, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இன்னொரு பக்கம் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இந்த பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா டைரக்டாக பிரசிடென்ட் அப்படின்ற போஸ்ட் இருப்பாங்க, அவங்களே தான் ரூல் பண்ணுவாங்க, அந்த பர்சன் தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா நமக்கு யார் இருப்பாங்க, சட்டமன்றம் இருக்கும், பார்லிமெண்ட் இருக்கும், அதில் லோக்சபா, ராஜ்யசபா, அப்புறம் பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, தனியாக பிரசிடென்ட்னு அவங்களும் வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும். அது இந்தியாவும் இங்கிலாந்தும் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இதே யூஎஸ்ஏ, பிரான்ஸ் இவங்கெல்லாம் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நேரடி மக்களாட்சி, ரெண்டாவது மறைமுக மக்களாட்சி. இப்போ ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். நேரடி மக்களாட்சி அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் குவைரிஸ் இருக்குது அப்படின்னா அந்த இஷ்யூஸை டைரெக்டாகவே பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அவங்கக்கிட்ட இருக்குது, அந்த மாதிரியான டைரக்ட் டெமோக்ரஸியில். ஸோ அதை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கிறது எப்போனா, பண்டைய கிரேக்க நகர அரசுகளில் இந்த நேரடி மக்களாட்சியை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்து சுவிட்சர்லாண்ட்லயும் இந்த டைரக்ட் டெமோக்ரஸி தான் இருக்கு. இதே மறைமுக மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னா, இப்போ அந்த இஷ்யூஸோ இதில் ஏதாவது குவைரிஸ் இருக்கு பீப்புள் மத்தியில் அப்படின்னா, நம்ம ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணியிருப்போம்ல ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அந்த ரெப்ரசன்டேட்டிவ் மூலியமாக தான் நமக்கு எல்லாமே ரிசால்வ் பண்ணி கொடுக்க முடியும், அவங்க மூலியமாக தான் மக்களுக்கு ஏதாவது கிடைக்கும். ஸோ இதுதான் மறைமுகமாக அந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது எங்கெங்கே ஃபாலோ பண்ணுறோம், இந்தியா, யூஎஸ்ஏ, இங்கிலாந்து, இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இன்டைரக்ட் டெமோக்ரஸி தான் ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் இந்த நிறை குறைகள் வந்து நம்ம ரஃபாக பார்த்துக்கலாம். அடுத்து இந்தியாவில் மக்களாட்சி, ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்தியாவில் டெமோக்ரஸி எப்படி ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இந்தியா வந்து மக்களாட்சியை ஃபாலோ பண்ணுறோம், அந்த முறையை தான் கொண்டு இருக்கோம். இங்கே கொடுத்துருக்காங்களா மக்களாட்சி. அடுத்து இன்னும் முக்கியமாக நம்ம பார்த்தோன்னா, நம்ம இந்தியா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை தான் உள்ளடக்கிறது. நம்ம பீப்புள் வந்து ஓட் பண்ணி தான் லோக்சபா எலெக்ஷனில் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறோம். அண்ட் மக்கள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. முடிவு எடுக்கிற கொள்கை எல்லாமே வந்துட்டு இந்த ஓட்டிங் மூலியம் நம்ம வெளிப்படுத்துகிறோம். நமக்கான உரிமைகளும் இருக்குது. அது இல்லாமல் இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இல்லாமல் ஒரு 5 கொள்கைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டாக.
பிரியாம்பிள்ல படிச்சிருப்போம். இறையாண்மை, சமதர்மம், மத சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இந்த 5 விஷயமும் உள்ளடக்கியதான் நம்ம இந்தியா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆன எல்லாருமே என்ன பண்ணலாம், ஓட் போடுற ரைட் இருக்கு, வாக்களிக்கும் உரிமை வந்து தேர்தலில் இருக்கு. அதுவும் எந்த ஒரு சாதி, சமயம், இனம், கல்வி தகுதி இந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம அனைவருக்கும் சமமான ஒரு வாக்குரிமை இருக்கு அப்படின்றது ஒரு கொடுத்துருக்கோம். நம்ம யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ்னு சொல்லுவோமா. ஸோ இந்த மாதிரி தான் இந்தியாவில் இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தோன்னா 1912 13 வரைக்கும் புதுடெல்லியில் உள்ள இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் என்னும் பிரிட்டிஷ் கட்டிட கலைஞர்கள் வடிவமைத்தர்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம இந்திய நாடாளுமன்றத்தில் 1912 ஒரு 2 பேர் வந்து சேர்ந்து கட்டியிருக்காங்க. அவங்க பேர் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், எட்வின் லூட்டியன்ஸ் அண்ட் ஹெர்பர்ட் பேக்கர். இவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதாவது இவங்களோட வடிவமைப்பில் கட்டியிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து 1921 ஸ்டார்ட் பண்ணி 1927 என்ன பண்ணியிருக்காங்கன்னா முடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த டேட்டா பார்த்துக்கோங்க, யார் அந்த கட்டிடக்கலை நிபுணர் அப்படின்னு மட்டும். அடுத்து இந்தியாவில் தேர்தல் எப்படி நடக்குது. நம்ம இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி நாடு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நாடாளுமன்றம் அதுக்கு வந்து நம்ம லோக்சபா எலெக்ஷன் வைப்போம். ராஜ்யசபா லோக்சபா இருக்கும். ராஜ்யசபாக்கு இன்டைரக்ட் எலெக்ஷன் வைப்போம், லோக்சபாக்கு டைரக்ட் எலெக்ஷன் தான். இதே மாநில அரசுல சட்டமன்றம் இருக்கும், அதுலயுமே நம்ம என்ன பண்றோம், ஸ்டேட்டுக்குமே எலெக்ஷன்ஸ் நடக்குதா, ஸோ எல்லாத்தையுமே நடத்துறது யாரு, எலெக்ஷன் கமிஷன் தான். ஆர்டிகல் 324 நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா உள்ளாட்சி அமைப்புமே இருக்கு. பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டி இருக்காங்க, அதில் ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, இவங்க எல்லாருக்குமே வந்துமே தேர்தல் நடக்கும். இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்துறது ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இது நமக்கு தெரியணும். அந்த இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நடத்துறாங்க. இந்தியாவில் பொது தேர்தலும் அண்ட் மாநிலத்திலையுமே நடத்துறாங்க. இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் 5 years ஒன்ஸ் வந்து மக்களவை உறுப்பினர்கள் வந்து பொது தேர்தல் மூலியமா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இது ஒரு டேட்டா. அண்ட் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ராஜ்யசபானா மேலவை, அதாவது மாநிலங்களவைன்னு சொல்லுவோம். லோக்சபானா கீழவை, மக்களவைன்னு சொல்றோம். அண்ட் இன்னொரு விஷயம் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ மேலவையில் அதாவது மாநிலங்களவையில் ஒரு 12 பேரை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்வாங்க. அதாவது கொஞ்சம் பேர் வந்து எலெக்ட் ஆவாங்க, அதில் மீதி இருக்க 12 பேர் வந்து நியமனம் செய்கிறாங்க. அதில் யார் யார் எந்தெந்த மாதிரியான ஒரு துறைகளில் சிறப்பு வாய்ந்தவங்கன்னா கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை, இதில் சிறப்பு வாய்ந்த சில பர்சன்ஸை குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்கிறாங்க. 12 பேர். இதில் நம்ம ராஜ்யசபாவோட மேக்ஸிமம் மெம்பர்ஸ்னு நம்ம பார்த்தோன்னா 250, அதில் 12 மெம்பர்ஸை தான் நம்ம எலெக்ட் பண்ணியிருக்கோம். இது லோக்சபாவோட கெப்பாசிட்டி 550 அண்ட் அதில் நம்ம எலெக்ட் பண்ணுறது, நாமினேட் பண்ணுறது எதுவும் இல்லை, கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ கரண்ட்டில் 543 இருக்குது. அண்ட் அதாவது லோக்சபாவில் 543 அண்ட் ராஜ்யசபாவில் 245 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. அதில் 12 மெம்பர்ஸ் தான் இவங்க நியமனம் செய்யப்பட்டவங்க. அடுத்து பாருங்க, மக்களாட்சி இந்தியாவில் முதல் தேர்தல். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா இது கொஷின்ஸ் வந்திருக்கு. எப்போ நடந்ததுன்னு பாருங்க. நம்ம சுதந்திரம் 1950 நடந்தது. அதுக்கப்புறம் 1951 அக்டோபர் 25 இருந்து பிப்ரவரி 21 1952 வரைக்கும், அதாவது 1951 அக்டோபர் 25 இருந்து 1952 பிப்ரவரி 21 வரைக்கும் அந்த ஆட்சி, அந்த தேர்தல் வந்து நடந்திருக்கு அந்த காலத்துல. அப்போ அதாவது சுதந்திரத்துல அடைஞ்சதுக்கு அப்புறம் முதல் நம்மளோட ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ் எலெக்ஷன் வந்து அப்ப நடந்திருக்கு. அப்போ மொத்தமா இருந்த 489 பிளேஸ்ல 364 பிளேஸுமே காங்கிரஸ் கட்சி தான் வென்றிருக்கு. அப்ப அவங்க தான் வந்து ஆட்சிக்கும் வந்திருக்காங்க. அதுல முதல் பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல பாருங்க, இன்னொன்னு பொது தேர்தல் வந்து 1920 நடந்திருக்கு. அதாவது இதுல அப்போ இருந்த மாகாணத்திலையும் மத்திய சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு பிரிட்டிஷ் அரசு வந்து ஒரு தேர்தல், பொது தேர்தல், அது அப்போ இருந்த இம்பீரியல் கவுன்சில்னு சொல்லுவோம், அவங்க வந்து நடத்தியிருக்காங்க. அப்போ இருந்த பிரிட்டிஷ் வந்து நடத்தியிருக்காங்க. அதுல நிறைய எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணப்பட்டு அந்தந்த மாகாணங்களுக்கு யார் யாரோ அதெல்லாம் நியமனம் செஞ்சிருப்பாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் பொது தேர்தல் 1920. இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது பிரிட்டிஷ் ஆண்டுல 1920. அண்டு முதல்ல அதுக்கு அடுத்து வந்து 1921 நடந்த சென்னை மாகாண பொது தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை வந்து வழங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் என்னது,
பெண்களுக்கு ஓட்டிங் ரைட் இல்லாமல் இருந்திருக்கு. அண்ட் இந்த சவால்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கலாம், மற்றபடி தேவையில்லை, முக்கியமானது பார்த்துக்கிட்டா போதும். ஸோ ஓகே, இது வரைக்கும் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன டேட்டா மட்டும் பார்த்துக்கோங்க, அதுவே மோர் தென் எனஃப் தான். ஏன்னா மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தான் இருக்குது, அதெல்லாம் படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அடுத்து புக் பேக் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யும் முறை என்ன சொல்கிறோம்? முடியாட்சின்னு சொல்கிறோம். ரெண்டாவது விஷயம், முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு அரசாங்க முறை தனிநபராட்சி. அடுத்து, முன்னாள் சோவியத் யூனியன் எதற்கான எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோன்னா சிறு குழு ஆட்சிக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து, பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரான்ஸ் இருக்குது. இதில் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் வேட்டிக்கன் தான் ஆப்ஷன் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னா இது எல்லாமே மக்களாட்சி நாடு. வேட்டிக்கன் வந்து அங்கே என்ன பண்ணுவாங்க, அந்த மதகுருமார்களோட ஆட்சி தானே நடக்கும். அடுத்து 5th ஒன் பாருங்க, ஆப்ரஹாம் லிங்கன் எந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தால்? அமெரிக்க ஐக்கிய நாடுகள், யுஎஸ்ஏக்காக. அடுத்த 6th கொஸ்டின், குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் யாரு? சோழர்கள். அடுத்து, பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி முறை பின்பற்றப்பட்ட பகுதி வந்து பண்டைய ஏதென்ஸ் நகர அரசுகள். அடுத்து பாருங்க, எந்த மொழியிலிருந்து டெமோக்ரஸி என்ற வார்த்தை பெறப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க, அதாவது கிரேக்கம். அடுத்து பாருங்க, மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் யாரு? மக்கள் தான். அடுத்து 10th கொஸ்டின், கீழ்கண்ட எந்த ஒரு நாடானது அதிபர் அரசாங்க முறையினை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அடுத்து, உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு வந்து இந்தியா. அடுத்து 12வது கேள்வி, கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ளது, அது கரெக்ட் தான். மக்கள் நேரடியாக முடிவெடுப்பதில் பங்கு பெறுகிறார்கள், காரணமும் கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது. ஆர் ஏவை விளக்குகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து 13வது கூற்று காரணம், இந்தியாவில் நாடாளுமன்ற அரசாங்க முறை பின்பற்றப்படுகிறது, கரெக்ட் தான். இந்திய நாடாளுமன்றம் 2 சபைகளை உள்ளடக்கியது, ராஜ்யசபா லோக்சபான்னு சொல்லுமா, அப்போ ரெண்டுமே கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது, ஆர் ஏவை விளக்குகிறது. அடுத்து, வாக்குரிமையின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க, வாக்களிக்கும் உரிமை, அதுதான் வாக்குரிமையோட பொருள். அடுத்து 15வது கேள்வி, அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது என்ன சமத்துவம்? அரசியல் சமத்துவம், ஆப்ஷன் சி. அடுத்து, பிரதமரை நியமிப்பது அல்லது நியமிப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். அடுத்து, குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவர்கள் யாருன்னு நம்ம பார்த்தோம், ராஜ்யசபாக்கு தேவையான 12 உறுப்பினர்கள். அடுத்து 18வது கேள்வி, இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க, 1951 இருந்து 52 வரைக்கும் நடந்திருக்கும். அடுத்து பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக, ஃபிலிப்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசியலமைப்பு இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? 26 நவம்பர் 1949. இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நடைமுறைக்கு வந்ததுன்னா நம்ம ரிபப்ளிக் டேவை போடுவோம். அடுத்த 2 வகையான மக்களாட்சி நம்ம என்ன சொல்லுவோம், நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சின்னு சொல்லுவோம். நேரடி மக்களாட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லுவோம், சுவிட்சர்லாந்து சொல்லுவோம். சுவிட்சர்லாந்து பார்த்தோமா. அடுத்து, இந்தியா வந்து எந்த மக்களாட்சி முறையை பின்பற்றுறது? மறைமுக மக்களாட்சி, அது நமக்கு தெரிஞ்சதான், இன்டைரக்ட் இது ஃபாலோ பண்றாங்க. அடுத்து, சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யாரு? ஜவஹர்லால் நேரு அவர்கள். அடுத்து, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு என்னது? 1920 நடத்தியிருப்பாங்க. அடுத்து நம்ம பாருங்க, இங்க வந்து 2 பேரை பார்த்தோமா, எட்வின் லூட்டியன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர். இவங்க 2 பேர் தான் வந்துட்டு அந்த கட்டிடத்தை வடிவமைச்ச கலைஞர்கள். அடுத்து ஃபைனல் கொஸ்டின் பாருங்க. ஓகே, அது முடிஞ்சது. அடுத்து மேட்ச் ஷீட் மட்டும் பார்க்கலாமா. ஸோ மேட்ச் ஷீட்க்கு வந்து 2, 3, 4, 1 தான் ஆன்சர். தனிநபராட்சி வடகொரியா, வாக்குரிமை 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அடுத்து, சாணக்கியர் தான் அர்த்தசாஸ்திரா அப்படின்ற நூல் எழுதினாரு. மதகுருமார்கள் ஆட்சி வேட்டிக்கன். ஸோ இதோட இந்த கிளாஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் இந்த வீக்குக்கான லெசனில் இதில் 4th லெசன் இருக்கும், 9th ஸ்டாண்டர்டில் 4th லெசன் இருக்கும். அதுவும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துடலாம். ஸோ இந்த கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.